எல்லோருக்குமே வேலை, குடும்பம், சமுதாயம்னு எல்லா இடத்துலையும் நிறைய பொறுப்பு. கடைசியில் நம்ம சுகத்தை பார்க்காம உடம்பையும் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிறோம். மனசு பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக உடலுக்கு தீங்கு தான். எல்லா வயசுக்காரங்களுக்கும் தேவை தான். நடுத்தர வயதை தாண்டினவங்களுக்கும் அது முக்கியம். எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோமோ அதை செய்ய முடியாமல் படுத்துக்கிடுவோம். பிறகு குடும்பத்துக்கு பாரமாயிட்டோம்னு அது ஒரு பெரிய கவலையாயிடும். இதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம மனசையும் உடம்பையும் கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்கணும். நம்ம பாதிக்கிற விஷயங்களை 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், சோஷியல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் உடம்பு ரீதியான பாதிப்பு. களைப்பாக தெரிஞ்சால் உடனே கொஞ்சம் நேரம் ஓய்விடுங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காய்கறிகள், தானியங்கள், ஹோல் கிரெயின் சாப்பிடணும். போதுமான அளவு 7 அல்லது 8 மணி நேரம் தூங்கணும். கண்டிப்பாக நடக்கணும், வாக்கிங், ஜாகிங் ஏதாவது செய்யணும். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். இதில் கவனமாக இருங்க. நெக்ஸ்ட், எமோஷனல் ஸ்ட்ரெஸ். இது உணர்வு ரீதியான பாதிப்பு. அன்பு, அக்கறைன்னு சொல்கிறோம்னா இதயபூர்வமான அப்படி உணர்வுகள் சம்மந்தப்பட்டது. மனசு கஷ்டமாக இருந்தால் நல்ல மூச்சு ஆழமாக இழுத்து விட்டு மனசை அமைதிப்படுத்துங்க. உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கிற மாதிரி இவ்வளவு வேலை தான்னு எல்லை, பவுண்டரி போட்டுக்கோங்க. யாருமே புரிஞ்சுக்கலைன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு நீங்களே மனசில் இருக்கிறத கடிதமாக எழுதி வாசிச்சு பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலே உங்களை நீங்களே நேசிங்க. உண்மையிலேயே உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. சோஷியல் ஸ்ட்ரெஸ், நட்பு, உறவு, கூட வேலை பார்க்குறவங்க, அக்கம் பக்கத்தவர், இன்னும் சமுதாயம் சார்ந்தது. யாராவது உங்ககிட்ட பேசுனா காது கொடுத்து கேளுங்க. அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். கொஞ்ச நேரத்தை ஃப்ரீயாக செலவழிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட காப்பி குடிக்க போகலாம். நண்பர்கிட்ட, உறவினர்கள்கிட்ட பேசாமே இருந்துடாம எப்படியாவது கொஞ்ச நேரம் பேசுங்க. நெக்ஸ்ட், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மன ரீதியான அழுத்தம். இந்த பாதிப்பு வராமல் இருக்க உங்கள் கவனத்தை சிதைக்கிற, டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களுக்கு நோ சொல்லிடுங்க. பெரிய வேலைன்னா அதை சின்ன சின்ன பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு வராது. முக்கியம், அவசரம் அப்படின்னு விஷயங்களை பிரித்து வச்சு அந்த வரிசையில் வேலைக்கு முன்னுரிமை, ப்ரியாரிட்டி கொடுங்க. தினமும் கொஞ்ச நேரம் தனிமையாக இருந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு ஹாபியை செலக்ட் பண்ணி அதில் நேரம் செலவழிங்க. அப்போ மனசு பாரம் குறையும். இப்படி உங்களை நீங்களே கவனிச்சுக்கிட்டா உடலுக்கு பெரிய பாதிப்பு வராமல் காத்துக்கிடலாம். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.